வாங்க இன்னைக்கு அறுவடைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு முன்னாடி நல்லா பூச்செடியில வச்சிருக்கோம். அதுக்குள்ள நிறைய கீரையெல்லாம் முளைச்சிருக்கு. அதை தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, அழகா சாண்டல் ரோஸ் பூ நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. வெடிச்சிருக்கு பூ பிடிச்சிருக்கு. எடுத்து வாங்க போய் காய் பொடிக்கலாம். இந்த தடவை நிறைய காய் பிடிச்சிருக்கு. எத்தனை காய் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 8 9 10 அப்படிதான். இங்க என்ன இருக்கு? பாருங்க நம்ம தோட்டத்தில் இவ்வளோ சொரக்காயின்னு. நம்மளுக்கு நைட் டிஃபனுக்கு நம்ம வந்து சொரக்காய் செய்து சாப்பிட போகிறோம். சொரக்காய் தயிர். யார் நைட் சொரக்காய் தயிர் செஞ்சு தர்றா? சாப்பிட்றதுக்கு செய்ய மாட்டோம். சொரக்காய் தோசை செய்யலாம். ஓகே, நாங்கள் வந்து இன்னைக்கு சொரக்காய் தோசை செய்ய போகிறோம். வாங்க, காய்களும் ஆயிடுச்சு. நம்ம வந்து மில்க் குடிச்சிட்டு நம்ம போய் கழுவி வச்சுட்டு தோசை மாவு அதில் போட்டுட்டு கொஞ்சமாக அதுக்குள்ளே போடணும். கொஞ்சமாக அதுக்குள்ளே மாவு போடணும். வெட்டினதெல்லாம் மாவு காய்ஞ்சதுக்காக பாருங்க, சாலை மேலே பாருங்க ரொம்ப அழகா ரொம்ப சொரக்காய் பிடிச்சிருக்குதுன்னு. ஆனா கொஞ்சம் இதெல்லாம் பிஞ்சா இருக்கு. ஆனால் நம்ம நாளைக்கு வந்து பொடிச்சுக்கலாம். இதுதான் பாதாம் மரம். பாருங்க கொத்து கொத்தா எப்படி காய் பிடிச்சிருக்குதுன்னு. இன்னைக்கான அறுவடை நம்ம பாருங்க, நாங்க ரொம்ப பழுத்திருக்காது. நம்ம இன்னைக்கு சாப்பாடு ஆக்க போறோம். மாங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வீட்டுக்கு பின்னாடி தான் அமராவதி வாய்க்கால் போகுது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். வச்சுட்டு வாடா அங்க வந்து. தண்ணி நிறைய ஃபுல்லா போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லீவ் விட்டா இங்க தான் நாங்க ஜாலியா குளிப்போம். மழை பெஞ்சதுனால தான் இதெல்லாம் ரொம்ப பதலாயிடுச்சு.